அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலிருந்து சற்று நேரத்தில் திரு விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வானது பெருங்கவனம் பெற்றிருக்கிறது. அவருடைய மாநாட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் கலந்து கொள்ளக்கூடிய முக்கிய நிகழ்வு இது. என்ன பேச போகிறார் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய உரைகள்லாம் ஏற்கனவே விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. விவாதிக்கலாம். விஜயுடைய அம்பேத்கர் மேடை பேச்சு, அதனது வியூகம் என்ன, கணக்கு என்ன, நிறைய கேள்விகள் இருந்திருக்கு. நம்முடைய திரு ஐயநாதன் அவர்கள் இருந்திருக்கிறார், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு ரமேஷ் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்களுக்கு அன்பு வணக்கம். உங்கள்கிட்ட தான் ஆப்வியஸாக தொடங்கி ஆகணும். உங்கள் தலைவர் திரு திருமா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலன்னா கூட அவருடைய மனசாட்சி அந்த நிகழ்ச்சியில் தான் இருக்காமே, அப்படியா? இல்லை, அது எனக்கு தெரியலை. ஏன்னா எங்களுடைய தலைவருடைய மனசாட்சி மக்கள் தான், அவருடைய கோட்பாடு தான் அவருடைய மனசாட்சி. இல்லை, உங்கள் இன்னொரு துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, ஆதவர்ஜனா எக்கோ கொடுக்குது. எக்கோ நிறைய எக்கோ ஆகுதோ? ரைட். வன்னியரசு கேட்குதா? ரைட்டு. திரு ரமேஷ், திரு விஜய் உரையில் என்ன எதிர்பார்க்கலாம்? பனையூருக்கு வெளியில் நடக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி மாநாட்டுக்கு அப்புறம் இல்லையா? பல்வேறு நிகழ்ச்சிகளில் தலைவர் அவர்கள் பனையூருக்கு வெளியில் நடத்தியிருக்காரு, மக்களை சந்திச்சிருக்காரு. மீனவர் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை ஈழத்தமிழர்களுக்கான உண்ணாவிரதமாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை அவர் கலந்துக்கிட்டு வர்றாரு. கட்சி தொடங்கிய பிறகு ஒரு பொது நிகழ்ச்சியில் முதலாக கலந்துக்கிறாரு. அடுத்தடுத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் அம்பேத்கரை கொள்கை தலைவராக எங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக. இன்றைக்கு தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது பல கோடி இளைஞர்களிடம் சென்று சேரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக அவருடைய வார்த்தை இருக்கின்றது. அப்படின்ற போது இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய கொள்கைகளை, அவருடைய சமத்துவ பார்வையை, சமதர்ம பாதையை, சம வாய்ப்பு, சம உரிமை என்ற பார்வையை இளைஞர்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி தலைவர் அவர்களிடம் இருக்கிறது. இந்த புத்தக வெளியீட்டின் மூலமாக, இதில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய இளையோர், மாணவர் அனைவருமே அம்பேத்கர் ஐயாவை மிக உயர பிடிக்கக்கூடிய காலம் விரைவில் துவங்க போகிறது. அது இன்றிலிருந்து துவங்குகிறது. அவர் என்ன பேச போறாருன்னு நம்ம பார்ப்போம், அதை டீகோட் பண்ணுவோம். திரு வன்னியரசு நம்ம கிட்ட மீண்டும் இணைந்திருக்கிறார். திரு திருமாவோட கனவாமை இந்த நிகழ்ச்சி உங்க துணை பொதுச் செயலாளர் சொல்றார், அவருடைய மனசாட்சி, உங்க தலைவருடைய மனசாட்சி, திருமாவுடைய மனசாட்சி இந்த நிகழ்ச்சியில் இருக்குன்னு உங்க துணை பொதுச் செயலாளர் தான் சொல்லியிருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறார். 2026 மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும், பிறப்பால் ஒரு முதல்வர் வரக்கூடாது, தலித் பொது தொகுதியில் நிப்பாட்ட முடியல, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு விஜயோடைய கருத்துக்கு பெரிய சிலாயித்து கருத்து சொல்லியிருக்கிறாரு. சினிமா ஒரு நிறுவனத்தோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் ஊழல் எடுத்து போராடணும், இப்படி நிறைய பேசியிருக்கிறார். பேசியவர் என்ன ஐடென்டிட்டியில் பேசியிருந்தாலும் கூட உங்கள் கட்சியையும் உங்கள் தலைவரையும் கோட் பண்ணி நிறைய இடத்துல பேசுகிறார். இது எப்படி புரிந்துக்க? இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்ன? முதல்ல எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்த தாய் சொல் அப்படிங்கிற பேரில் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதம் மிக முக்கியமான கடிதம். இந்த விவாதத்துக்கும் அது உறுதுணையாக இருக்கக்கூடிய கடிதம். அது எல்லோரும் இந்த கடிதத்தை படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடிதத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழாவை நீங்கள் விகடன் பிரசுரத்தோடு வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பாக தான் பங்கெடுத்திருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இல்லைன்னு விளக்கியிருக்கிறார். அதனால் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இல்லை, வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல கிளாரிஃபிகேஷன் நம்ம பரவலா பார்த்தோம். அதுக்கப்புறமும் கூட அட்ரஸ் பண்ணும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தோழர்களே அப்படிங்கிறாரு. திருமாவளவனை பல இடங்கள்ல கோட் பண்றாரு. சோ அது அந்த முரண்பாடு எங்கே வருது? நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு அவருடைய கருத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். நான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவருடைய கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அதுக்குள்ள நீங்க என்னை விவாதத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. எங்களுடைய தலைவர் அவருடைய கருத்தை தான் நான் பேச முடியும். எங்களுடைய தலைவர் அவர்கள் கடிதம் குறித்து பேசியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசலாம். இல்லை, இந்த விழா குறித்து, விழாவினுடைய பின்னணி குறித்து பேசினா பேசலாம்.
அவர் பேசுறது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அதுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு சம்பந்தம் இல்லை. திமுகவை மறைமுகமா அட்டாக் பண்ணி பேசுனதெல்லாம் உங்களுக்கு உடன்பாடே இல்லை, இது அவருடைய சொந்த கருத்துங்கிற அடிப்படையில் தான் மீண்டும் கிளாரிஃபை பண்றீங்க. அதைத்தான் நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்லிட்டேனே. ஓகே, அவருடைய கருத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லை, அது தனிப்பட்ட கருத்து. பாயிண்ட் டேக்கன். நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரதுக்கு முன்னாடி திரு ரமேஷ், இதுல ஒரு இந்த முரண்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த முரண்பாடை வந்து உண்மையிலேயே வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் வந்து வெளிப்படையாக என்ன விஷயன்றதை சொல்லணும். ஏன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த புத்தக வெளியீட்டின் சார்பாக வெளியிட்ட அறிக்கையை நானும் படித்தோம். கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு. அந்த அறிக்கையிலுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து எங்களுடைய தலைவரை வந்து விமர்சனம் செய்தோ குறை செய்தோ அவர் எந்த விதமான விஷயங்களுமே அவர் சொல்லலை. ஈவன் அதுக்கு பிறகு நடந்த ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்காரு, தம்பி விஜய் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே நிலையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வன்னியரசு நேற்று ட்விட்டர் பதிவில் வந்து எழுதியிருக்கிறாரு, மிகவும் காட்டமாக மிகவும் வன்மமாக எங்கள் தலைவர் மீது ஒரு பதிவை வந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய திரு ஆர்தவ் அர்ஜுனா அவர்கள் பல்வேறு இடங்களில், இந்த மேடையில் மட்டும் கிடையாது, எங்களுடைய மாநாடு நடக்கும்போது எங்களுடைய தலைவருடைய கொள்கை அறிவிக்கும் பொழுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்கே என்று எங்கள் தலைவர் சொல்லும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருந்தார். ஸோ இவர்களுக்கு கட்சியிலுக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு முரண்பாடு இருக்கிறது. அதை வந்து அவங்க தான் தெளிவு பண்ணணுமே தவிர்த்து அதை நம்ம தெளிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கருத்தும் திருமாவளவனோட கருத்தும் மோர் அலைண்டா இருக்கு. அதுலயே நான் மாற்று பார்க்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து சொன்ன கருத்துக்களை விட அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு மிக தீவிரமாக என் தலைவரை எதிர்க்கிறாரு. ஏன்னே தெரியல. என்ன விஷயம்னா திருமாவளவன் கூட கடுமையான விமர்சன பார்வை தான் வச்சிருக்காரு. அவர் விமர்சனம் போன முறை கேட்டதை விமர்சித்திருக்கிறாரு. அதான் சொல்றேன். நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க அந்த விஷயங்களை வந்து நான் ஏற்கனவே பல இடங்களை தெளிவு பண்ணியிருக்கேன். நேற்று கூட அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து அந்த அறிக்கை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சமரச பாயசம் என்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்கள் திரும்ப திரும்ப உங்ககிட்ட இதை தான் கேட்குறோம். இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் எதை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஆட்சியில் பங்கு எந்த அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இன்று கட்சி துவங்கிய முதல் மாநாட்டிலேயே அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்வதை கூட பாராட்ட மனம் இல்லாமல் உங்களை எது தடுக்கிறது அப்படின்றத எங்களுடைய கேள்வி. திரு வன்னியரசு அவருடைய முதல் மேடையே பாருங்க, அவருடைய மாநாட்டுக்கு பிறகான முதல் மேடை இடதுசாரிகள் நிறைந்த மேடை. அம்பேத்கர் பேரனோட உங்க கட்சியோட துணை பொதுச் செயலராக பயணி கூடியவரோட, ஜஸ்டிஸ் சந்துருவோட, அம்பேத்கரை போற்றி பேணக்கூடிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார். அப்படிங்கும் போது இதுல நீங்க பாராட்டுக்குரிய அம்சமா பார்க்கலையா? எங்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு தனிப்பட்ட முரண்பாடோ வன்மமோ இல்லை. அவர் மரியாதைக்குரிய தம்பி வந்து வன்மம் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். அப்படி எங்களுக்கு வந்து எந்த வன்மமும் இல்லை. அவர் தலைவராக வந்து நடிகராக இருந்து தலைவராக வந்திருக்கிறாரு. இன்றைக்கி அவர் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் அதை ஒட்டி தான் நம்ம வந்து பேசுகிறோம். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள். நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்தம் தழுவியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பகவத்கீதை மனநோயாளிகளுடைய பிதற்றல், அந்த பகவத்கீதையை நான் எரிப்பேன் சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பகவத்கீதையை கையில வாங்கிட்டு நீங்க வந்து அம்பேத்கரை பேசுறது அப்படிங்கிறது முரண்பாடு அப்படிங்கிற இடத்துல தான் அது சமரச பாயாசம். அவர் டிராஃப்டிங் கமிட்டில இருந்த கான்ஸ்டிடியூஷன்லயே பகவத்கீதையில இருந்து படங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இல்ல, அதாவது நான் கோட்பாட்டு அடிப்படையில் தான் பேசுறேன். பகவத்கீதை இது நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இவர் மட்டும்தான், அவர் பலமுறை இடத்துல சொல்றாரு, பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து அந்த கமிட்டியில இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால பலதரப்பட்ட கருத்துக்கள் நீங்க ஒரு பகுதியை மட்டும் கோட் பண்றீங்களோ? விஜய் அவருடைய ஜனநாயக விஜய் பகவத்கீதையை மட்டும் பிடிக்கலையே, குர்ஆன், பைபிளை, மும்மதங்களுடைய நூல்களையும் தானே அவர் தூக்கி பிடிக்கிறாரு. 4 வர்ணங்களை நானே படைத்தேன்னு சொன்ன கிருஷ்ண பரமாத்மா சொல்ற அந்த வர்ண கோட்பாட்டை நியாயப்படுத்துகிற பகவத்கீதையும் நீங்க குர்ஆனையும் நீங்க வந்து உங்களில் யாரும் யூதனும் இல்லை, உங்களில் யாரும் கிரேக்கனும் இல்லை, ஆணும் ஒன்றும் இல்லை, பெண்ணொன்றும் இல்லை, உங்களில் எல்லாருமே இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் சொன்ன சமத்துவத்தை போதித்த கிறிஸ்துவத்தையும் பைபிளையும் நீங்க ஒன்னா பாக்குறீங்களா? 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று சொன்ன வர்ண கோட்பாட்டை நியாயப்படுத்துற பைபிளும் குர்ஆனும் வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆமாங்க, இந்துத்துவத்துக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி சமரசம் இல்லாமல் போராடுறோம் அப்படி நாங்க போராடுறோம். அந்த புள்ளியிலிருந்து இதை பார்க்கணும் நாங்க சொல்றோம். நான் வெறும் சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லாரையும் ஒரு குர்ஆனை எடுத்துக்கிறது, பகவத்கீதை எடுத்துக்கிறது இல்ல. பகவத்கீதை குறித்து வந்து என்ன பார்வை இருக்கு, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு,
அது மனநோயாளிகள் உளறல்னு சொல்லியிருக்கிறாரு, அதை ஆய்வு பண்ணியிருக்கிறாரு, அதை எரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க கையில வச்சிருக்கீங்கிற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் பேச முடியும். தனிப்பட்ட அடிப்படையில் தனிநபர் அடிப்படையில் நடிகர் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லை. அது அண்ணன் ஐயநாதன் போன்றவர்களுக்கு இல்லை அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த கோட்பாட்டு அடிப்படையில் தான் சொல்றேன், அந்த கோணத்தில் தான் சொல்றேன். அதனால இந்த விழாவில் நீங்க விஜய் வர்றாரு அதுக்காக நாங்கள் இதை சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. எங்களுடைய தொண்டர்களுக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் என்ன வழிகாட்டுகிறாரோ, தாய் சொல் அடிப்படையில் என்ன வழிகாட்டி இருக்கிறாரோ அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் அவர்களை கரம் பிடித்து அவருடைய விரல் பிடித்து நடக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ஓகே திரு ரமேஷ், நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் இடையூறு இல்லாமல் இருந்துச்சுன்னா அண்ணனுக்கு சில கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணன் என்ன ஒரு கோட்பாடோட என்ன நோக்கத்தோட இப்போ இந்த கேள்வி எழுப்பியிருக்காரோ அதே நோக்கத்தோட சில கேள்விகள் எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் அண்ணன் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னன்னா இன்றைக்கு பாஜக வேல் யாத்திரை செய்ததை மிகப்பெரிய அளவில் விமர்சிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் கிராம சபை கூட்டத்தில் வெள்ளிவேல் பரிசாக கொடுக்கும்போது வாங்கினாரே, அதை இவர் எப்படி பார்க்குறாங்க, விடுதலை சிறுத்தைகளும் அண்ணனும் எப்படி பார்க்குறாங்க அதை? அதே போல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதீனத்தை சந்தித்து அவரிடம் இருந்து முருகன் பாமாலை புத்தகத்தை பரிசாக பெறுகிறாரே, அந்த புத்தகத்தை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இது போன்ற அம்பேத்கர் ஐயா அவர்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை முக்கியப்படுத்தினார். அதை தான் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலையும் சொல்லியிருக்கோம். அம்பேத்கரை தலைவராக இருக்கும்போது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் சொல்றோம். அப்படி இருக்கும்போது இந்த தெலுங்கானாவில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அவர்கள் எடுத்து முடித்திருக்கும் பொழுது தமிழகத்தை அதை எதுக்க கூட அதை எடுக்காம அதற்கு கட்டுக்கதைகள் சொல்லி அதை தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசின் மீது இந்த முரண்பாடுகளுக்கு அண்ணனுடைய பார்வை என்ன? அப்ப இதெல்லாம் சமரச பாயாசம் கிடையாதா? இதை அண்ணன் கேள்வி கேட்க மாட்டாரா? இன்று இவர்கள் செய்வதெல்லாம் மும்மதத்தையும் நாங்க மதிக்கிறோம், மக்களுடைய நம்பிக்கையை நாங்க மதிக்கிறோம், மக்களை நாங்க மரியாதை செய்கிறோம். அதையே நாங்க செய்தா மட்டும் எப்படி அது முரணாயிடும்? எப்படி அது அம்பேத்கரை விட்டு நாங்க விலகியதாயிடும்? எப்படி பெரியாரியத்தை விட்டு நாங்க விலகியதாயிடும்? பெரியார் கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கோயில்களுக்கு இது பண்றாங்க. அதே போல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா முருகனுக்கு வாழ்த்து சொல்லலாம், நம்புவர்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரு, நம்புவர்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் சொல்லாதவர்கள் இப்ப எப்படி சொல்றாங்க? எப்படி அந்த மாறுதல் வருது? இந்த மாறுதலுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதை நீங்க விடுதலை சிறுத்தைகள் எப்படி பாக்குது? அதே போல இன்றைக்கு முருகருக்கு மாநாடு நடத்துகிறார்கள், அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதை நீங்க எப்படி இத்தனை காலமா நடக்காத விஷயங்கள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்க திமுகவில், இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதெல்லாம் மக்களுடைய நம்பிக்கையை மதிப்பது. திமுக செய்தால் மக்கள் நம்பிக்கையை மதிப்பது. அதே எங்கள் தலைவர் மும்மதத்தையும் நாங்க மதிக்கிறேன், மக்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது மட்டும் விரோதம் ஆயிடுதா? இதனாலதான் கேட்கிறோம், நீங்க திமுகவை நோக்கி எழுப்பாத கேள்விகளை எல்லாமே எங்கள் தலைவரை நோக்கி எழுப்புகிறீர்கள் என்றால் அதில் திட்டமிட்டு ஏதோ ஒன்று இருக்கிறது. நான் மனசார சொல்றேன், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எந்த இடத்திலேயுமே இது போன்ற தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவரை நினைத்திருக்க மாட்டார் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா மிக அறிவார்ந்த அந்த கூட்டணியிலே மிக அறிவார்ந்த ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் முதல் மாநாட்டு உரைக்கு அப்புறமே கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காரு. அந்த விமர்சன பார்வைகளை தொடர்றாரு. அவர் சுட்டிக்காட்டுறார் அந்த பாசிச பாயாசம்னா என்ன அப்படின்றத விளக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. பல இடங்களில் நாங்களே அதை பேசியிருக்கோம், அது என்ன விஷயம் அப்படிங்கறத. நீங்க இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் ஒடுக்கப்படுறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அதானியோட விஷயத்தை பேசக்கூடாது, அப்படி பேசினா நாங்க தீவிரமான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் பேசுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் அடக்கு ஒடுக்குமுறையும் ஒரு வகையான பாசிசம் தானே. அதை தானே இன்றைக்கு மத்தியில் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அவர்கள் செய்தால் பாசிசம் என்றால் நீங்கள் செய்தால் பாயாசம் என்றுதான் நாங்கள் கேட்டோமே தவிர்த்து இந்த போராளிகளை நாங்கள் ஒரு இடத்திலும் சிறுமைப்படுத்தவில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். திரும்ப திரும்ப அதையே பிடித்துக் கொண்டு விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருப்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுற மாதிரி இருக்கு. சிறுத்தைகள் அப்படின்றவர்கள் சீரக்கூடியவர்கள், சீரக்கூடிய இடத்தில் இருக்கவர்கள். ஆனா திமுக என்ற ஒரு கூட்டணிக்காக இன்று சிறு பூனைகளாக மாறுகிறார்களோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுகிறது. மற்றவர்கள்ட்டையும் போனோம். திரு வன்னியர் சிங் பதில் சொல்ல வருவீங்க? இல்லை, அதாவது மரியாதைக்குரிய தம்பி விடுதலை சிறுத்தைகளுடைய அறிக்கைகளை படிப்பாங்களா என்னன்னு தெரியல. முருகன் மாநாடு நடந்தபோது யாருமே குரல் கொடுக்காத போது எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் கண்டித்து குரல் கொடுத்தாரு. கட்சியினுடைய உயர்நிலை குழுவில் இது மிக மோசமான பிற்போக்குத்தனத்தை அரசியலை விளைவிக்கக்கூடியது நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். இது ஏன்னா நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுட்டி காட்டக்கூடியவங்க. அதே போல் 4 வர்ணங்களை நானே படைத்தேன்னு சொல்ற பகவத்கீதையும் முருகனையும் ஒன்னா பாக்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியலுக்கு ஏற்புடையதா அப்படிங்கறது நான் அவங்க கையிலே விட்டேன். மது ஒழிப்பு மாநாடு நடத்தும்போது மது ஒழிப்பு மாநாட்டில் விற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மேடையை பகிர்ந்தீர்களே, அது முரணாக தெரியவில்லையா? இவ்வளவு முரண்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை எப்படி நீங்க முரண் சொல்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அதாவது இந்த அரசியல் குறித்து நீண்ட காலமாக
எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறது வெறும் நூல் வெளியீட்டு விழானா அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். சில நூலார் இதன் மூலமாக அரசியல் செய்ய முயற்சி செய்கிறாங்க. நூலாருங்கிற பேரில் அரசியல் தரகர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவை பயன்படுத்த நினைக்கிறாங்க. எங்களுடைய அந்த தாய் சொல்லே தெளிவுபடுத்தியிருக்கிறார் எங்களுடைய தலைவர் அவர்கள். ஒரு தமிழ் நாளேடு எங்கள் மீது எப்போதுமே வன்மம் கொண்டவர்கள், எங்களுக்கு எதிராக செய்தி போடுபவர்கள், எங்களை எப்போதுமே எதிராக கட்டமைக்கக்கூடியவர்கள் இந்த விழா குறித்து உள்நோக்கத்தோடு வெளியீட்டு அழைப்புதல் வருவதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகளோ அல்லது விகடன் பிரசுரமோ பேசுவதற்கு முன்பாக அந்த நாளேடு இது குறித்து பேசுவதனுடைய பின்னணி என்ன, அந்த நோக்கம், அந்த அரசியல் தரகர்களுடைய நோக்கத்தை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அதில் இருக்கிற அரசியல் பின்னணியை தான் பேசுகிறோம். இது நீண்ட காலமாக இந்த அரசியல் பின்னணியில் இருக்கிற ஐயநாதன் போன்றவர்களுக்கு புரியும். ஏன் இதில் நாங்கள் இதில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்த பின்னணியிலிருந்து பார்க்கணும் அப்படிங்கிறத தவிர நீங்கள் திமுக மீது விமர்சனம் வைங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்க நிலைப்பாட்டை நாங்கள் சொல்கிறோம். எங்க நிலைப்பாடு இது ஓகே, புரிந்து கொள்ளத்தக்கதா உங்களுடைய நிலைப்பாட்டு அடிப்படையில் போகிறோம். இல்லை, நம்ம அதுக்கு நேற்று நானும் திரு வன்னியரசு அவர்களும் கலந்து கொண்ட விவாதத்திலேயே நான் சொன்னது என்ன அப்படின்னம்னா, விஜய் கலந்து கொள்வதனால் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் முன்னிலை காரணமாக சொல்லிட்டு இருந்தீங்க. நேற்று திரு வன்னியரசு இன்னொரு தொலைக்காட்சி நடந்த விவாதத்தப்போ அவர் எதை முன்னிலைப்படுத்தினார்னா, இதை வெளியிடக்கூடிய அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு இப்படியெல்லாம் வெளியிடுறதுக்கு அருகதை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு அதைத்தான் அவர் முன்னிலைப்படுத்தினார். விஜய் இல்லை. எங்களுக்கு என்ன அப்படின்னம்னா, விஜய் ஒரு கொள்கை பரிசுத்தத்தோடு தான் அம்பேத்கரை அந்த கட்சியினுடைய வழிகாட்டியாக முன்னிறுத்துகிறார். அந்த புத்தக வெளியீட்டில் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி தொடர்பான ஒரு எண்ணத்தோடு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இது வேறு, அது வேறு. ஏன்னா அம்பேத்கரினுடைய அந்த தத்துவங்களை, கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதில் தமிழ்நாட்டில் ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எதற்காக விஜய் கலந்து கொள்கின்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டாலே போதும் அது கூட்டணிக்கு நிறைய காரணங்களை விளக்கி சொல்றாரு. விஜய் இல்ல பிரச்சனை, மற்ற காரணங்கள் அந்த அவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு அதான் அப்போ அர்த்தம் அப்படி ஒரு சர்ச்சை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியாகத்தான் சொல்றாங்களே ஒழிய விஜய் காரணம் இல்லை. விஜய் காரணம் இல்ல. விஜய் காரணம் கேளுங்க, அவர் காரணம் இல்லை. அவரோ அவருடைய கருத்துக்களோ இல்ல, அவருடைய சித்தாந்தம் இல்லை. நான் படிச்சு காட்டவா? இல்லை, எங்களுடைய தலைவர் அவருடைய கடிதத்தை நான் எனக்கு படிச்சு காட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்களா? நான் படிச்சு காட்டிடுறேன். நான் காலையில இருந்து அறிக்கை உங்களுக்கு அதுல சுருக்கமா சொல்லுங்க, அதோட சாராம்சத்தை விளக்குங்க. அப்ப அதுல மிகுந்த தெளிவோடு சொல்லியிருக்கிறார். விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை, அவர் பங்கேற்பது என்பது சரிதான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை இந்த நூல் வெளியீட்டு விழாவை வைத்துக்கொண்டு இதை நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு இன்னொரு கூட்டணியை கட்டமைக்கக்கூடியவர்கள் இதை முயற்சி செய்கிறாங்க. அவங்களுடைய உள்நோக்கம் தவறானது. அதனால் நாங்கள் இதில் வெளிப்படையாக விகடன் பிரசுரத்தில் நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் ஒன்று நீங்கள் அவரை வச்சு நீங்கள் நடத்திங்க. ஏன்னா ஏற்கனவே முதல்ல இருந்தே சொல்லியிருக்கார் தலைவர், முதலமைச்சர் வருவார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி, மூத்த ஊடகவியலாளர் என் ராம் போன்றவர்கள் எல்லாருமே, ராகுல் காந்தி எல்லாருமே வர்றாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் எங்கள் தலைவர் வர்றாரு. அன்னைக்கு நடிகராக இருந்தவர் அவரு வர்றாருன்னு சொல்லி சொன்னாங்க. விஜய் அவர்கள் அவர் அரசியல் கட்சி தலைவராக மாறினதுக்கு அப்புறம் அதனுடைய வெளிப்பாடு வேற. அப்போ இதில் என்னன்னா, நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நூல் வெளியீட்டு விழாவின் மூலமாக ஒரு புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்க சில அரசியல் தரகர்கள் முயற்சி செய்யறாங்க. அந்த அரசியல் தரகர்களுடைய நாங்கள் புரிந்து கொண்டு, அதுதான் உங்க கணக்கா? அதாவது எங்களுடைய கொள்கை தலைவராக நாங்கள் அம்பேத்கரை டிக்ளேர் பண்ணுறோம். எங்களுடைய கொள்கை தலைவரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் எங்கள் தோழர்களும் எங்கள் கழகத்தின் நிர்வாகிகளும் எங்கள் தலைவரும் அதில் நிற்பார் என்பதில் எந்த விதமான அச்சக்கருத்துமே கிடையாது. இன்னொன்று, இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் வெளியிட்ட அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்கிறாரு. முதல்வர் வெளியிட இருந்து நான் பெறுவதாக அந்த விழா இருந்தது. அதற்கு பிறகு அது அதற்கான முயற்சிகள் நடக்கவில்லை. அதற்கு பிறகு சகோதரர் விஜய் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் ஒரு நாளிதழின் தலைப்புனால நான் இதை யோசித்தேன், இது பின்னாடி பிரச்சனையாகக்கூடாது, எங்களுக்கும்
திமுகவுக்கும் இருக்க அந்த நம்பகத்தன்மை கெட்டுவிடக்கூடாது, அந்த கூட்டணி வந்து நாங்கள் வந்து பாசிசத்தை வந்து காலூன்ற விடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் கட்டி எழுப்பிய கூட்டணிக்குள் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் மனதில் கொண்டு தான் நான் தவிர்த்தேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து பலமான கூட்டணி, இந்த கூட்டணி வந்து மிக பலமாக இந்தியா முழுக்க செயல்படுது என்றெல்லாம் சொல்கிற நீங்கள் ஒரு சாதாரண நாளிதழின் தலையங்கத்திற்காக அச்சப்படக்கூடிய நான் அதை தான் கேட்கிறேன். அந்த தர்ம சங்கடம் எங்க வந்திருக்கணும் அப்படின்னா, வேங்கை வயல்ல குடித்தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்து அந்த குற்றவாளிகளை இன்று வரைக்கும் கண்டுபிடிக்காத, அங்கு சென்று அந்த மக்களை சந்திக்காத இப்படிப்பட்ட ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கும்போது அந்த சங்கடம் வந்திருக்கணும். நீங்க அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நீங்கள் இந்த விஷயத்துல இன்றைக்கும் வந்து காலதாமதம் செய்து கொண்டு காரணத்தை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய திமுகவோடு கூட்டணி இருப்பது தான் நீங்க சங்கடப்படணுமே தவிர்த்து அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிற சங்கடப்படக்கூடாது. என்ன ஒரு புரிதல் வருதுன்னா, அங்க இருக்காதீங்க இங்க கூட வாங்கங்கிறீங்களா? அப்படி சொல்லலைங்க, நான் தெளிவா சொல்றேன். அதாவது அம்பேத்கர் கொள்கையை ஃபாலோ பண்றோம், அம்பேத்கரை வந்து நாங்க உயர்த்தி பிடிக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக நீங்க அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறீங்க, நாங்க அதை ஒத்துக்கிறோம். நீங்க களத்துல அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க, அதை நாங்க மதிக்கிறோம். ஆனா அதை பற்றி எல்லாம் சிறிதும் கவலை இல்லாத, கொள்கை இல்லாத, மக்களை எப்படி சுரண்டுவது என்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வேங்கை வயலுக்கு ஒரு முடிவு வராதப்போ அது தர்ம சங்கடமா இல்லாத உங்களுக்கு எங்கள் தலைவரிடமிருந்து புத்தகம் வாங்குவது தர்ம சங்கடமா இருக்குமான்றதுதான் எங்களுடைய கேள்வி. திரு வன்னியரசு சுருக்குமா திரு தனியரசனும் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போகவே இல்லை. சுருக்குமா ப்ளீஸ். ஐம் சாரி. அதாவது இந்த வேங்கை வயல் நடந்துகிட்டு இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் அந்த டிசம்பர் 31 வந்து புதுக்கோட்டையிலேயே போராட்டம் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியிருக்கோம். இந்த வேங்கை வயல் தலித்துகளுடைய அந்த குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கழித்தது அது விடுதலை சிறுத்தைகளுக்கான அவமானம் இல்லை, இந்த சமூகத்தினுடைய அவமானம். எல்லோருமே தர்ம சங்கடமா இல்லையா? அந்த முதல்வர் புத்தகத்தை வெளியிடும் போது பெற தயாரான நீங்கள் எங்கள் தலைவர் வந்து புத்தகத்தை வெளியிடும் போது தர்ம சங்கடம் படுவது ஏன்னு தான் கேட்கிறோம். அதற்கு ஒரு தீர்வு காணாத இந்த திமுக அரசினுடைய முதல்வர் புத்தகத்தை வெளியிட்டா நீங்க வாங்க தயாரா இருக்கீங்க. எங்கள் தலைவர் வந்து புத்தகத்தை வெளியிட்டா தர்ம சங்கடமா இருக்குன்னு சொல்றதை எப்படி பாக்குறது? மக்கள் எப்படி பாப்பாங்கண்ணே? ஆனா ஐயனாதனே, அவர் கொஞ்சம் ஒரு அறிவுரை சொல்லுங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது அநாகரிகமாக வந்து குறுக்க பேசுறது அப்படிங்கிறது அது சரியா? நான் அவர் பேசும்போது ஏதாவது நான் குறுக்கிட்டேன்னா அந்த நாகரிகத்தை யார் கற்றுக் கொடுப்பாங்க? நீங்க வந்து நெறியாளர் சொல்லுங்க. நான் வெளியில இருக்கிறேன், அதுக்கு சேர்த்து பதில் சொல்வீங்கன்னு கேள்வியை தான் வச்சேன். நீங்க தாராளமா டைம் எடுத்து பேசுங்க. அதுதாங்க நான் பேசும்போது குறுக்கிடாதீங்க, ஒரு நாகரிகத்தோட பதில் சொல்லுங்க. இப்ப நான் கேட்கறது இந்த அவமானம்ங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய இந்த சமூக கட்டமைப்பின அவமானம். வேங்கவயல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த மாநிலத்தில் தான் இருந்தார், இந்த நாட்டில் தான் இருந்தார். மரியாதைக்குரிய பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் இந்த வேங்கவயல் குறித்தெல்லாம் அவர் வந்து வருத்தம் தெரிவித்து கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. ஒரு நடிகராக இருந்தார். அன்னைக்கு வந்து அவர் வந்து 2026 நாங்கள் வந்து தேர்தல் நிற்போம்னு சொல்லி வேங்கை வயலுக்கு முன்னாடியே அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. ஆனால் வேங்கை வயலில் தலித்துகள் மீது மலம் திணிக்கப்பட்டது தொடர்பாக ஒரு வார்த்தை அவர் பேசினாரா? அப்படி பேசினாருன்னா அவர் வீட்டில் இருக்கிற தொட்டியில் வந்து மலத்தை கலந்துருவாங்கன்னு அச்சப்படுறாரா? இது ஒரு சமூக இழிவு இல்லையா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சாதான் நீங்கள் வந்து கண்டிப்பீங்களா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சாதான் இது குறித்து பேசுவீங்களா? இன்னைக்கு நடிகர் சித்தார்த் போன்றவர்கள் வந்து இது குறித்து பேசலையா? இது வந்து மானுட அவமானம் சொன்னார் நடிகர் சித்தார்த். நடிகர் சித்தார்த்தை விட நீங்க ஹீரோ, பாப்புலர் ஹீரோ, மாஸ் ஹீரோ விஜய் அவர்கள். ஏன் அதை கண்டிச்சு அவர் பேச முடியல? வெக்கம் இல்ல? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு உயிரோட இருக்கிறீங்க, மலம் கலந்திருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? அன்னைக்கு விஜய் மன்றம் இருந்துச்சுல, ஒரு போராட்டம் எதுவுமே இல்ல. போராட்டம் நான் சொல்லி முடிக்கல இருங்க, இல்ல என்ன இருக்க சொல்றேன். அது வந்து சொல்லி முடிக்கல. அப்ப திமுக அரசு மீதான விமர்சனம் வந்து நீங்க வைங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வேங்கை வயல் தொடர்பாக விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, மேல் பாதியில வந்து தலித்துகளை வந்து கோயிலுக்குள்ள உள்ள விடல. இன்னைக்கு வர அது இருக்குது. விக்கிரவாண்டியில தான் ஒரு மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாட்டில் வந்து விக்கிரவாண்டியில பக்கத்துல தான் இருக்குங்க. இந்த மாதிரி மேல் பாதியில தலித்துகளை கோயிலுக்குள்ள உள்ள விட மறுக்கிறாங்க. அது குறித்து வந்து நான் வந்து பேசுறேன், அவர் தீர்மானம் போடுறேன், அது குறித்து வந்து கண்டிக்கிறேன் அப்படிங்கிறது சொல்ல முடியல. ஏனென்றால் அது வேறு பிரச்சனை, அவருக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனை. ரெண்டு சம்பவங்களிலுமே அக்கவுண்டபிலிட்டி கூட ஆளும் அரசுக்கா விஜய்க்கா? அதுதான் நாங்க எங்க கண்டிச்சு போராட்டம் நடத்துறோம்ல. விடுதலை சிறுத்தைகள் யாரை கண்டிச்சு போராட்டம் நடத்துறோம்? ஆளும் அரசை கண்டிச்சு போராட்டம் நடத்துறோம்.
மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்களுக்கு தெரியும், எல்லோருக்குமே தெரியும். ஆளும் அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துறோம். நீங்க அப்ப என்னவா இருக்கிறீங்க? ஒரு கண்டிச்சு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு ஒரு கவலை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது கூட சொல்லலாம். அது கூட சொல்லல. அதனால நீங்க நாங்க எங்களை கேள்வி எழுப்புறது கட்சி துவங்கும் போதே இந்த சாதிய பிளவுவாதம் மத பிளவுவாதத்திற்கு எதிராக தான் நாங்க வரோம்னு தெளிவாக அறிக்கையை கொடுத்து தான் வந்திருக்கமே தவிர்த்து நாங்க இதெல்லாம் ஏத்துக்கிறோம் எந்த இடத்துலயும் நாங்க சொல்லல. அதான் கேட்கிறேன், இப்பொழுது கூட அண்ணன் மணியரசு அவர்களை நான் கேட்கிறது என்னன்னா, நீங்கள் ஆளும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறீங்க. எப்படி கேள்வி கேட்கிறீங்க? மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக வச்சுட்டு கேள்வி கேட்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கிறீங்க அப்படின்றத நாங்க குறிக்கோளா குற்றச்சாட்டா வைக்கிறோம். திரு தனியரசு கிட்ட இந்த பகுதியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திரு விஜய் மேல நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஆனா அவருடைய முன்னுரிமையை பாருங்க. மாநாட்டுக்கு பிறகு தன்னுடைய முதல் அரசியல் நிகழ்ச்சியாக, முதல் மேடையாக அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை தேர்ந்தெடுக்கிறார். அது சரியான முன்னுரிமை நீங்க பார்க்கலையா? இல்லை, அதில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமா சொல்லிட்டாங்க. அது நீண்ட காலமாகவே அந்த கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த நூல் வெளியீடு சம்பந்தமான உரையாடல்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதில் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு விஜயனுடைய கொள்கை பிரகடனம், அந்த கொள்கை பிரகடனத்தை ஒட்டி எழுந்த சர்ச்சைகள் அல்லது நம்ம அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு விஜயனுடைய மாநாட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுடைய மதிப்பீடு வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஒரு அண்ணல் அறிவுலக ஆசான் அண்ணல் அம்பேத்கரையாவினுடைய பெயரால் அவருடைய வாழ்க்கை அல்லது அவருடைய எழுத்து அல்லது அவர் இந்த சமூகத்துக்கு அர்ப்பணித்த அரசியல் சாசனம் உள்ளிட்ட பல வகையான ஒடுக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளாக உரிமைகள் மறுக்கப்பட்டு கிடந்த மக்களுக்கு உரிமைகளை உருவாக்கி தந்து அந்த சமூக சமத்துவத்துக்கான மக்களை தயார் செய்தது உட்பட அந்த மகத்தான தலைவரினுடைய நூல் வெளியீட்டு விழா, அதனுடைய தொகுப்பு, அதுதான் இன்றைக்கி நம்ம நம்ம இன்றைக்கி தந்தி தொலைக்காட்சியில் விவாதிக்கிறோம். அதில் நம்ம மகிழ்ச்சி தான். ஆனால் அதில் விஜய் 50 ஆண்டுகளாக அண்ணல் அம்பேத்கர் ஐயா குறித்து எந்த புரிதலும் இல்லாத ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். அதே மாதிரி ஆதவர்ஜுனா அவருக்கும் அந்த தம்பிக்கு ஒரு 40 இல்லை, அது 2 பேருமே எந்த கருத்தையில் இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஆதவர்ஜுனான்னா அம்பேத்கர் ஐயாவை பற்றி எதுவும் தெரியாத ஆதவர்ஜுனாவும் அம்பேத்கர் ஐயாவை பற்றி எந்த புரிதல் அல்லது அவருடைய செயல்பாட்டில் எந்த பங்களிப்பும் செலுத்தாத விஜய், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ அம்பேத்கர் ஐயாவை இந்தியாவுக்கு அல்லது உலகத்திற்கு அல்லது தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கே ஒரு பெரிய அவமானம் அது. ஏன்னா அதுலேயும் விடுதலை சிறுத்தைகளின் இயக்கத்தில் இணைந்த பிறகு ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லாத அக்கறை அல்லது தலைவர் திருமாவுக்கு இல்லாத அக்கறை ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதும் அம்பேத்கர் ஐயாவின் மீதும் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை போலியாக ஆதவர்ஜுனா உருவாக்க முயற்சிக்கிறார். அல்லது ஆதவர்ஜுனாவை கருவியாக பயன்படுத்தி இந்த கருத்தாக்கத்தை அம்பேத்கர் ஐயாவுடைய கருத்துக்கு எதிரான சில அரசியல் கோட்பாட்டாளர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அந்த மேடை தான் இப்போ இந்த மேடை. அதற்கு விஜயும் கருவியாக அதில் இரையாகி இருக்கிறார். அப்போ அம்பேத்கர் ஐயாவினுடைய கொள்கைகளை, லட்சியங்களை, குறிக்கோளை அடைவதற்கு 2 பேரும் பதில் வாங்கிட்டு வரேன். நீங்க மீண்டும் விரிவா வரலாம். உங்க துணை பொதுச் செயலாளரும் இதுக்கு இரையா இருக்கிறாருங்கிறார். அது திரு வன்னியரசு சுருக்குமான கமெண்ட். இல்லை, அதாவது அண்ணன் எந்த அடிப்படையில் புரிந்து கொண்டு அதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரில. ஒரு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்குள்ளே வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கோட்பாடு எங்களுடைய தலைவர் என்ன வழிகாட்டுறாரோ அதுதான் ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்கணும். இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் கொடுத்த அந்த தாய் சொல் அறிக்கையில் ரொம்ப முக்கியமானது அவருடைய செயல்பாடுகளில் முரண்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அது குறித்து எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு எங்கள் தலைவர் அது குறித்து பேசுவார். முரண்பாடோடு இருக்கிறா இல்லையா அப்படிங்கிறத எங்கள் தலைவர் அறிவிப்பார். நான் இந்த விவாதத்துக்குள்ள மட்டும் நான் நிற்கிறேன். ஏன்னா நீங்கள் வேற இடங்களை என்னை கூட்டு போய் என்ன நீங்கள் ஒரு இதில் நிறுத்துறது அப்படிங்கிறது அது ஒரு சூழ்ச்சியாக நான் கருதுறேன். சூழ்ச்சியெல்லாம் இல்லை, ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். நீங்கள் சொன்னால் சரியா இருக்கும், வேற எதுவும் இல்லை. வேற யாரும் சொன்னா சரியா இருக்கு. இல்ல, கிளாரிஃபை எல்லாமே எங்களுடைய தலைவர் அவர்கள்
இன்று நாளைக்கு எங்களுடைய உயர்நிலை குழுல பேசி சொல்லுவார். அது தனி. ஓகே, நம்ம அதுக்காக காத்துறோம். நின்னு மட்டும் நான் பேசுறேன். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, திரு தனியரசு பேசவே இல்லை. நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் வந்து அடுத்த ரவுண்ட் உங்கள்கிட்ட விரிவாரம். திரு தனியரசு கோயல். இல்லை ஐயா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் அல்லது திருமா அல்லது நம்ம வன்னியரசு இவங்கெல்லாம் வந்து நீங்கள் 100 விழுக்காடு கருத்தையில் சமரசம் செய்து கொள்ளாமல் அண்ணல் அம்பேத்கரினுடைய அந்த கருத்தை களத்தில் உயிருக்கு உயிராக நேசித்து ஆயிரம் ஆண்டுகளாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வேகமாக முன்னேறி வருகிற ஒரு கருத்தியல் கோட்பாட்டு கருவி இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதில் நம்ம பெருமைப்படுறோம், நம்ம அதில் வரவேற்கிறோம், நம்ம கரம் பற்றி பயணிக்கிறோம். அதில் நம்ம சமூக சமத்துவத்தை நோக்கி பயணிக்கிறதுல நம்ம முற்போக்கு சக்திகள், பொது உடைமை சக்திகள், பகுத்தறிவு சக்திகள், ஜனநாயக சக்திகள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம். ஆனால் அதில் ஆதவர்ச்சினாங்கிறவருக்கு அவருக்கு யார் இந்த அம்பேத்கரையாவை பற்றியோ விடுதலை சிறுத்தைகளை பற்றியோ ஆதவர்ச்சினாவுக்கு தெரியாது. அவர் பல்வேறு முதல்ல பாஜக, RSS, இந்துத்துவ இயக்கங்களில் அந்த பள்ளிகளில் படித்து ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு வீரனாக இருந்து ஒரு சாதாரண திமுகவில் ஒரு வியூகம் அமைக்கிற அல்லது தேர்துறை பரப்புரை ஒரு குழுவில் இருந்து இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆதவர்ச்சினா இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மக்கள் பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஆயிரம் ஆண்டு கனவுகளை சுமந்து அது விடுதலை நுகர்ந்து அந்த விடுதலையை சுவைத்து வருகிற சூழலில் திருமாவை அல்லது அண்ணல் அம்பேத்கரை, விடுதலை சிறுத்தைகளை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் விடுதலைக்காக களத்தில் இருக்கிற ஏனைய ஒட்டுமொத்த மக்கள் சமூகமும் தமிழ் சமூகமும் அல்லது இந்திய சமூகம் கரம் பற்றி பயணிக்கிற நேரத்தில் ஆதவர்ச்சி நான் வந்து திடீர்னு அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வன்னியரசு இந்த உரையை கவனிச்சிருப்பீங்க. ஆழமான உரையா பார்த்தீங்களா? திரு திருமா பற்றி, விசிகா பற்றி திரு விஜய் சொன்ன கருத்துக்கு உங்க பார்வை என்ன? அவர் மனசாட்சி அங்கே தான் இருக்குன்னு இவரும் சொல்கிறேன். இல்லை, எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் எதையும் வந்து செயல்படுத்துவார் அப்படிங்கிறது இந்த உரையே வந்து ஒரு சாட்சி. எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு காலையில் கொடுத்த அந்த அறிக்கையில் தாய் சொல்ல அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டது. இன்றைக்கி அவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்கு பதிலாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதில் வந்து அதை மட்டும் படித்து காட்டுறேன். திமுக அவரை அச்சுறுத்துகிறதா, அந்த அச்சுறுத்தலுக்கு அவர் பணிந்து விட்டாரா, திமுக கூட்டணியை விட்டு வெளியேற அவரை எது தடுக்கிறது, இவ்வாறு சிலர் தங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலையில் பல்வேறு ஊகங்களை ஊடகங்களில் அள்ளி இறைத்து நம்மை வறுத்தெடுக்கிறார். இவர்களில் பெரும்பாலோர் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கிற செயல் திட்டத்தோடு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஏதோ பிதற்றி கொண்டிருப்பவர்கள் அப்படி சொல்லிட்டு தான் தலைப்பை என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, மிக முக்கியமான அந்த தலைப்பு தான் ரொம்ப முக்கியமான இந்த இதில் சொன்னதில். அதில் வந்து அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார் அந்த தலைப்பிலேயே, யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம். ரொம்ப யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம். இது வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இப்போ பேசின பேச்சுக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் முன்னாடியே சொன்ன பதில். அதனால் வந்து நாங்கள் யாருக்கும் கூட்டணியில் எந்த நெருக்கடியும் இல்லை. நாங்கள் அதை தான் அதில் சொல்கிறாரு. கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலே இந்த களத்தில் வந்து பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிராக மட்டுமல்ல, சனாதன சக்திகளுக்கு எதிராக மட்டுமல்ல, நீங்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இந்த தேர்தல் பாதையே வேணாம் சொல்லி கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் சமரசம் இல்லாமல் சனாதனத்துக்கு எதிராக களமாடி வருகின்ற தலைவரை யாரும் நெருக்கடி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அந்த பேச்சுக்கான பதில். இல்லை, இந்த அறிக்கை வந்தப்புறமும் கூட, இந்த நிலைப்பாடை சொன்னமும் கூட திரு திருமாவளவர், திரு ஆதவும் சரி விஜயும் சரி இவ்வளோ லாவிஷாக சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுதானா? இல்லை, நீங்கள் அதை தான் சொல்லிட்டார்ல, இது வந்து எப்படியாவது இந்த கூட்டணியை வந்து உடைக்கணும், இந்த கூட்டணியிலிருந்து வந்து அதாவது அதுலேயே இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், விஜய் அவர்கள் வந்து வேற ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி செய்கிறாரு, அதனால் அவருக்கு தான் அது லாபமாகும், எங்களுக்கு அதில் எந்த இடத்துலையும் இல்லை, அதனால் நாங்கள் அந்த இடத்துல இந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அதனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், வேறொரு கூட்டணி அமைக்க விரும்புபவர்கள் இந்த முயற்சி எடுக்கிறாங்க, அதற்கு நாங்கள் இரையாக, அதான் யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம்ன்றாரு. இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? எல்லாவற்றுக்குமான பதில் இந்த தாய் சொல்ல இருக்கு. அதனால எவ்வளவு பேர், எத்தனை அரசியல் தரகர்கள் எவ்வளவு பேர் முயற்சி செஞ்சாலும் அது நடைபெறாது, அது நடக்காது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் மிகுந்த தெளிவோடு இந்த விழாவை நாங்கள் வந்து தவிர்த்திருக்கிறோம் சொல்லி தலைவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அல்டீரியர் நோக்கம் உங்களுக்கு இருக்குங்கிறார்.
நான் தெளிவாக அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னால் சுற்றில் பேசின சில விஷயங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. அதாவது தலைவர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய மனது இங்கே தான் இருக்கும், இந்த விழாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதற்கு காரணம் இத்தனை ஆண்டு காலமாக அண்ணன் சொன்னது போல சமரசம் இல்லாமல் போராடி களத்தில் அம்பேத்கரை உயர்த்தி பிடித்தக்கூடிய தலைவர் கண்டிப்பாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவருடைய மனது இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் கூட்டணி பிரஷர் அப்படின்னு ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஒரு மேடையில் ஏறுறதுனால இல்லை வந்து ஒரு மேடையை பகிர்வதனால அந்த கூட்டணிக்குள்ள பாதிப்பு வரும் அப்படிங்கிறதே முதல்ல ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம். அவர் அவரோட ஃப்ரீ வில் எடுக்க முடிவை ஏதோ பிரஷர்ல எடுத்தாங்க, அங்கே அழுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றேன். எதற்காக சொல்றேன்னா, அந்த அளவுக்கு வந்து அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பமே. அவர் வந்து கலந்துக்கிட்டா அவர் இத்தனை ஆண்டு காலமாக நடத்திய போராட்டத்தினோடு சேர்த்து இன்னும் அதிகமாக அம்பேத்கர் அவர்களை மக்களிடம் கொண்டு செல்ல முடியும், இளைஞர்களிடம் கொண்டு செல்ல முடியும் அப்படின்ற நோக்கம் தானே தவிர்த்து கூட்டணியை பற்றி இந்த மேடையிலேயே முடிவு பண்ணி ஏதோ அடுத்த மாசமே எலெக்ஷன், இன்னைக்கே நாங்கள் கூட்டணியை விட்டு அண்ணன் திருமாவளவன் வெளியே வர போறாரு அப்படின்லாம் எதிர்பார்த்தெல்லாம் இதை செஞ்சது மாதிரி எல்லாம் ஒரு புதாகரமான விஷயங்களை கலப்புறாங்க. இதை கலப்புறது யாரு அப்படிங்கறத வந்து அவங்க தான் தெளிவு பண்ணணும். நாங்கள் அதை தான் சொல்றோம். இப்படி ஒரு இல்லாத ஒரு சூழலை ஏதோ இன்றைக்கே கூட்டணி அமைய போறது போலவாகும், நாளைக்கே எலெக்ஷன் சந்திக்க போறது போலவாகும் உருவாக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து இந்த மேடைக்கே வர விடாமல் செய்ததுதான் நாங்க வந்து அந்த அரசியல் பிரஷர் சொல்ற முடிவை. நீங்க ஏன் பிரஷர், நீங்க எப்படி ஒரு கன்க்ளூஷன் வரீங்க? இது சொந்த முடிவுன்னு நான் சொல்றது. அதாவது இந்த விழாவிற்கு வந்து முதல்ல வந்து அவர் வருவதாக இருந்தது என்ற செய்திகள் எல்லாமே வெளியாச்சு. அதற்கு பிறகுதான் வந்து இதற்கு பாத்தீங்கன்னா இந்த விழாவில் வந்து அவர் வரல அப்படின்ற ஒரு செய்திகளும் வெளியாச்சு. ஸோ இந்த மாறுபாடு தான் நாங்கள் சொல்றோம். அவர் வர மனநிலையில் இருந்து அதற்கான செய்திகள் வெளியாகி திரும்பவும் வரவில்லை என்ற செய்திகள் வரும்போது தான் இதற்கு பின்னால் ஒரு பிரஷர் இருக்கு அப்படின்றத நாங்கள் சொல்றோம். இன்னொரு விஷயம் வந்து இதற்கு முன்னாடி சுற்றுல பேசும்போது அண்ணன் தனியரசு அவர்கள் வந்து சொல்றாரு, இந்த மேடையில் வந்து அம்பேத்கரை பற்றி வந்து என்னென்னவோ பேசியிருக்கலாம், அப்படி பேசியிருக்கலாம், இந்த விஷயங்களை சொல்லியிருக்கலாம் அவர் சொன்னாரு. அதாவது திமுக நினைப்பதே அண்ணன் தனியரசு அவர்கள் பேசலாம், அவர் நினைப்பதெல்லாம் எங்க தலைவர் பேச மாட்டாரு. எங்க தலைவருக்கு மேடையில மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதைத்தான் எங்க தலைவர் கொண்டு போய் சேர்ப்பாரே தவிர்த்து அண்ணன் தனியரசு அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்றத எங்க தலைவர் பேச மாட்டாரு. இன்னொரு விஷயம், இத்தனை ஆண்டு காலம் அம்பேத்கரை பற்றி என்ன புரிதல் இருக்கிறது, இத்தனை ஆண்டு காலம் அம்பேத்கரை பற்றி நீங்க என்ன பேசிட்டீங்கன்னு கேட்கிறார் அண்ணன் தனியரசு அவர்கள். துணை முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடி, அமைச்சர் ஆவதற்கு முன்னாடி, எம்எல்ஏ ஆவதற்கு முன்னாடி அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து இதை பற்றி எல்லாம் எங்க பேசியிருக்கிறாரு, என்ன மக்களுக்காக போராடி இருக்கிறது என்ற கேள்வியை கேளுங்க. கூட்டணிக்காக நீங்க மக்களுக்காக வந்த நோக்கத்தை மறந்துடுறீங்க அப்படின்றத தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு. உங்கள் கூட்டணி கணக்குகளுக்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்களையோ மக்களையோ நீங்க மறந்து செயல்படாதீங்க, தயவு செய்து மக்களை நினைத்து பேசுங்க, ஐயா அம்பேத்கருடைய கொள்கையை கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் தலைவருடைய சாராம்சமா நீங்க எடுத்துக்கணுமே தவிர்த்து திரும்ப திரும்ப இது வந்து கூட்டணி கணக்கு என்று சொல்றதுல வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம். எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. கூட்டணி இப்பயே தேர்தலுக்கு நடக்க போகுது, கூட்டணி விட்டு வெளியில வர போறாங்க, கூட்டணியை உடைக்கிறோன்றதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம். நீங்க வந்து மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து தான் அரசியலுக்கு வந்தீங்க. அண்ணன் திருமாவளவன் அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார். நான் இப்போ சொல்றேன், அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய கருத்துக்களை பல காலமா நானும் பார்த்துட்டு வரேன், அதை நான் அட்மையர் பண்ணியிருக்கேன், நான் அதை என்னைக்குமே நாங்க மறுத்தது இல்லை. அதே போல திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்களை நாங்க பார்த்து தான் வளர்ந்துருக்கோம், நாங்க அதை மறுக்கிறது இல்லை. ஆனால் நீங்க ஏன் வந்து இப்ப நான் சொல்றது போல உங்களோட இசைவு தெரிவிக்காத ஒரு தலைவரை பயன்படுத்தி நீங்க அரசியல் செய்றீங்களா? பயன்படுத்தி அரசியல் அவரோட இணைச்சிக்க விரும்பல. அம்பேத்கருடைய புத்தகத்து விழாவில் அண்ணன் திருமாவளவன் அவர்களை விட கலந்துக்க வேற யாருக்கு தகுதி இருக்கு? அதனால தான் நாங்க கேட்கிறோம், அவருடைய மனது இங்க தான் இருக்குன்னு நாங்க சொல்றோம். அதற்கு நீங்க ஏன் விமர்சனமா பாக்குறீங்க? அதை ஏன் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறீங்க? அவருடைய மனதை வன்னியரசுக்கு நல்லா தெரியுமா, உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆதவர்ஜனாவுக்கும் தெரியும்ல, ஆதவர்ஜனாவுக்கு தெரியும். வன்னியரசு ரொம்ப காலமா டிராவல் பண்றாரு. அதுதாங்க சொல்றேங்க, இன்றைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனாவுக்கும் அண்ணன் திருமாவளவனுடைய மனது தெரியும்ல. அப்ப அவர் சொல்றாரு இல்ல, நாங்க சொல்றதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, விட்டுருங்க, எதிர்ப்பீங்க. ஆதவர்ஜனா சொல்றதை ஏத்துக்க மாட்டீங்களா? அவர் விடுதலை சிறுத்தைகளோட திருமாவளவனோட பயணம் செய்து இருக்காரு, அவருக்கு அவருடைய மனது தெரியாதா? நாங்க கேட்கிறோம். இல்ல, அதாவது இந்த 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 கோணமே நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் அவர்கள் வந்து இல்லை, ஆனால் மனசு இங்கே தான் இருக்கும். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் இவரை தவிர வேறு யாருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறதே ஒரு சாதிய மனநிலை. எப்படி? அம்பேத்கர் எல்லோருக்கும் பொதுவானவர் சொல்லிட்டு, இல்லை அம்பேத்கர் எல்லோருக்கும் பொதுவானவர் சொல்லிட்டு இவர் வந்துட்டு இருந்தால் தான் அதில் வந்து தகுதியானவர் சொன்னால் அது எந்த அடிப்படையில் சொல்றாங்க? அவருடைய போராட்டம் அது ஒரு சாதிய மனநிலை. அவர் ஒரு எஸ்சி, அந்த அடிப்படையில் தான் நீங்க பாக்குறாங்க. நீங்க தப்பா எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த அளவுக்கு களத்துல அண்ணன் திருமாவளவன் போராடி இருக்கிறாங்க நாங்க பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க அதை வேற மாதிரி எடுத்துட்டு போறீங்க. அதுதான் சொல்றேன், அண்ணன் திருமாவளவனுடைய மனதை பிரதிபலித்து பேசுங்கள், தயவு செய்து வந்து ஆட்சியாளர்களுடைய மனதை பிரதிபலித்து பேசாதீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப சொல்றேன், நான் பேசும்போது இடைமறிக்காதீங்க, அந்த நாகரிகத்தை கை கடைப்பிடிங்கன்னு சொல்றேன். நான் வந்து வெளியிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் பேச வேண்டியதை பேசுங்க, நான் பேசி முடிச்சோன்னு பேசுங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையில் மிக முக்கியமான கொள்கை சாதி ஒழிப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு. சாதி ஒழிப்பு குறித்து
பேசுகிறவர்களோடு, சாதி ஒழிப்பு அரசியலில் முன்னிற்பவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். நான் வந்து விஜய் ஏன் பேசலை நான் கேட்கல, சாதி ஒழிப்பு குறித்து ஏன் பேசலை நான் கேட்கல, இந்துத்துவ எதிர்ப்பு குறித்து ஏன் பேசலை நான் கேட்கல, சனாதன எதிர்ப்பு குறித்து ஏன் பேசலைன்னு கேட்கல, அதனுடைய செயல் திட்டம் என்ன நான் கேட்கல. ஆனால் எங்களுடைய செயல் திட்டத்தை ஏற்கனவே நாங்கள் வரையறுத்திருக்கிறோம். அந்த வரையறுப்பு மூலமாக நாங்கள் வந்து 2026 தமிழ்நாட்டில் வந்து அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் நின்றுக்கிறோம். அதனால் அவர்களுடைய செயல் திட்டம் என்ன நாங்கள் கேட்கல. எங்களுடைய செயல் திட்டம் இது. அந்த அடிப்படையில் நாங்கள் நடைபெறோம். 2026 ஒரு மைனஸ் ஆகும் சொல்கிறாரு. அது அரசியல் கணக்கு. தேர்தல் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அரசியல் கணக்கு, அரசியல் தான் பேசுவாங்கன்னு எங்களுடைய தலைவர் யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாரு. அதனால் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு விரும்பலை. அம்பேத்கரை பற்றி பேசுங்க, நூலை பற்றி பேசுங்க, அதில் இருக்கிற 66 பேர் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, அது 66 கட்டுரைகளை பற்றி பேசுங்க, அது பிரச்சனை இல்லை. அப்போ இதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது அந்த பின்னணியிலிருந்து பார்க்கணும். அதனால் இவர் வந்தாதே அப்படின்னா அம்பேத்கரை எப்படி சுருக்குறாங்கன்னு அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. எங்கள் தலைவரை எப்படி சுருக்குறாங்க அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர், எல்லோரையும் எடுத்துகிட்டு போங்க. நடிகர் விஜய் அவர்கள் வந்து அல்லது மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து எல்லா இடங்களையும் வந்து அறிமுக விழா கூட நடத்துங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது மிக தெளிந்த நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் நகர்றோம். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய எங்களுடைய பொறுப்பு இருக்கு. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் வெறுப்பரசியல் அதிகமாகிட்டு இருக்கு. அதுல முக்கியமா நாத்தாக்கா போன்ற கட்சிகள் வந்து இந்த வெறுப்பரசியலை முன்வைக்கிறாங்க. அப்ப அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கு. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அவ்வளவு மோசமா வந்து நாத்தாக்கா கட்சியில இருந்து பேசுறாங்க. அது குறித்து அவர் பேசல. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எப்படியாவது கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் அவர் 2026 பத்தி பேசுறாரு. நம்ம புரிஞ்சுக்கலாம். கூட்டணி கணக்கு தான் பிரதானமா இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த திமுக அரசு அவர் அப்ரோச் பண்றது அவரோட பொலிட்டிக்கல் மெசேஜ் பற்றி உங்களுடைய இறுதி பார்வை. இல்ல எதெல்லாம் செய்ய தவறியதே இந்த அரசு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க நம்பி இருக்கிறது இந்த கூட்டணி மட்டும்தான். அதை ஒரு ப்ளஸ் அவங்க நினைக்கிறாங்க. அதை மக்கள் மைனஸ் ஆக்குவாங்க. மக்களை சார்ந்து நீங்க நிக்கல, மக்கள் உங்களை நிராகரிப்பாங்க. அவ்வளவுதான். கூட்டணி எதிர்பார்ப்பு அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. திரும்ப புகழ்றது ஒரு கூட்டணி எதிர்பார்ப்பு இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. திரும்ப யாருன்றது தான் தெரியுமே. ரெண்டாவது யார் நினைச்சும் வந்துட்டு திரும்ப அவனுடைய முடிவெல்லாம் மாத்திர முடியாதுங்க. அவர் ரொம்ப திரும்ப கூட்டணிக்கு அப்பீஸ் பண்றதா நினைக்கல. இல்லைங்க, அப்படிலாம் ஒரு அவசியம் இல்லை. அப்படி பண்ணவும் முடியாது. திரும்ப அவர்கள் எதையும் உறுதியாக முடிவெடுத்து நிற்கக்கூடியவர். அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு அவர் கலந்துக்கிட்டு இருந்துட்டாருன்னா இதே மாதிரி அரசியலை விஜய் பேசியிருந்தாலும் கூட அதனால் அந்த கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா அதெல்லாம் வேறு விதமான ஒரு எதிர்பார்ப்பு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பலவீனமானதாக ஒரு கூட்டணி அப்படின்றது. நான் ஏற்கனவே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த நெறியாளரோட நான் பேசும்போது நான் சொன்னேன், இந்தியா கூட்டணியை வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு திருமாவளவன் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறாரு அப்படின்றதே நான் சொன்னேன். ஏன்னா பாசிசத்திற்கு எதிராக அந்த கட்சி அவ்வளோ உறுதியோடு நிற்கிறது. எனவே அந்த கூட்டணியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கு அவர் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாரு அப்படின்றத போன தேர்தலை குறிப்பிட்டே நான் அது சொன்னேன். எனவே அதெல்லாம் கிடையாது. இதனாலலாம் ஒன்று கூட்டணி எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்றது, இவர் கூட்டணிக்காக தான் விஜய் பேசினார் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்னென்னா நம்ம வசதிக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுகிறதா தான் அர்த்தமாகும். திரு தனியரசு இன்னொரு விமர்சனத்தை சொல்லியிருந்தாரு. சம்பிரதாயத்துக்கு பிஜேபியை சொல்லிட்டு ஒரு மணிப்பூர் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு பிரதானமான அட்டாக் திமுக மேலே தான் இருக்கு. அப்படி இவ்வளோ தூரம் பிஜேபியை பற்றி பேசவே மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மணிப்பூரை சுட்டி காட்டி இதை கண்டுகொள்ளாத ஒரு அரசு நம்ம ஆள்கிறது அப்படின்னு இந்திய ஒன்றிய அரசு சுட்டி காட்டுறாரு. ஆனால் அது சம்பிரதாயம். என்ன உங்களுடைய சம்பிரதாயத்தை பற்றிய விளக்கம் அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை. ஆழமாக பேசத்தான் போகிறோம், பேசத்தான் போகிறாரு, பேசித்தான் ஆகணும். எனவே ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு அதை சுட்டி காட்டி மக்களுக்கு அதை பற்றி தெரியும். ஓகே, எதுவுமே தெரியாத இடத்துல வந்துட்டு நம்ம ஒன்றும் பேசலை. அவ்வளோதான். சரியான இதில் அழுத்தம் கொடுத்து சரியாக பேசுகிறார். திரு தனியரசு உங்களுடைய இறுதி பார்வை ரொம்ப சுருக்கமாக. ஐயா, இப்போ மூத்த அரசியலாளர் ஐயா ஏனாதன் ஐயா இதிலேயே ரொம்ப கவனமாக நுட்பமாக வாதத்திறமை முன்வைக்கிற தாவேகா செய்தி தொடர்பாளர் ரமேஷ், அதை என்ன இப்போ இந்த உரையாடல் அல்லது இந்த மேடையில் அந்த விஜயனுடைய கருத்து அல்லது ஆதவோட கருத்து எப்படி மக்களுக்கு போய் சேருது?
அவ்வளோ ஒரு மிகரிய மகத்தான தலைவர் அறிவுலக ஆசான் அல்ல அம்பேத்கர் ஐயா பற்றி அந்த நூலில் இருக்கிற கருத்துக்களை சொல்லி நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த நம்முடைய இந்திய நாட்டினுடைய மக்கள் சமூகத்தினுடைய படிநிலை, அடுக்கு நிலை, அதில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான துன்பம், துயரம், சுரண்டல், இதற்காக இந்த விடியலுக்காக அண்ணல் தந்த காட்டிய வழி, அது குறித்து ஒரு உருக்கமாக ஆழமாக பதிவு பண்ணியிருந்தால் இவர்கள் அனைவருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கருங்கிறத இந்த 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 விழாவின் மூலமாக இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அதுதான் இந்த நோக்கமாக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன செய்றீங்க? நீங்கள் திருமா அதாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி, வெற்றி கூட்டணியை நீங்கள் என்ன செய்றீங்க? அந்த கூட்டணியிலிருந்து எப்படியாவது திருமாவை எடுப்பதற்கு இந்த மேடையை பயன்படுத்துறதுக்கு வாவான்னு அழைச்சிட்டு, நாங்கள் அம்பேத்கர் ஐயாவுடைய நூல் வெளியீட்டுக்கு தான் திருமாவை அழைக்கிறோம்னு சொல்லிட்டு விஜய் என்ன சொல்கிறாரு? 200 என்கின்ற உங்கள் இலக்கு இருக்குல்ல, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு 200 நம்முடைய இலக்கு குறைந்தபட்சம், அதுக்கு மேலே என்னாரு? அதெல்லாம் உங்கள் கனவு, அது சிதைக்கப்பட்டுரும், மக்களால் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறாரு. அரசியல் பேசுறாரு விஜய். ஆதவர்ச்சினா சொல்றாரு உங்க குடும்ப ஆட்சி, இது மன்னராட்சி, ஊழல் ஆட்சி, ஒளிச்சே தீர்வோம்னு ஆதவர்ச்சினா சொல்றாரு. இந்த மேடையில் உங்களுக்கு விடுதலை நம்ம திரும்ப உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது வருவாரா? அது என்ன நாகரிகமா? அது நான் திரும்ப வர மாட்டார்னு சொன்னேன். ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன் கண்டிப்பா வர மாட்டார். அது மட்டும் இல்ல, ஆதவ மேல நடவடிக்கை எடுப்பாரு. ஆகவே இந்த உள்நோக்கத்துக்கு சதிக்கு விடுதலை சிறுத்தைகள் இரையாகாது. ஆதவர்ச்சனாவை வெளியேற்றுவார்கள். ஆதவர்ச்சனா தமிழ் சமூகத்திற்கும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுக்குமே அது ஒரு விஷயம். ஒரே விட 15 நிமிஷம் பேசினாரு. 10 நிமிஷம் அவருடைய பேசுனது அப்படின்றது அம்பேத்கர் தொடர்பான விடயங்கள் தான். 5 நிமிஷம் தான் அரசியலை பத்தி. எது தலைப்பாவும் நிச்சயமா அந்த புத்தகம் தான், அந்த புத்தகமும் அவருடைய இதுவும் தான். எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல தெளிவா, எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவா இருக்காரு. மக்களுடைய கூட்டணி, என் மக்களுடைய கூட்டணி 2026 உங்களுக்கு இந்த கூட்டணி கணக்குகள்லாம் முறியடிக்கும் அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. நீங்க மறுபடியும் கூட்டணிக்கு அச்சாரம் போடுறாருன்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் போல பேசுறாங்க. அதுக்கு எதுக்கு திரும்ப வர சொல்றீங்க? இல்ல ரமேஷ், ரமேஷ் இருங்க. ஆனா அததான் சொல்றேன். இல்ல ரமேஷ், இப்ப நீங்க திருமாவை கூட்டிட்டு வந்து மேடையில வச்சுக்கிட்டு நீங்க எப்படி 200 திமுகவை தோற்கடிப்போம் சொன்னா அதுக்கான மேடையா? நான் சொல்றேன் நாங்க என்ன சொல்றோம்னா, அதாவது எதற்காக இந்த பட்டியலிட்டு திமுக விமர்சித்து இத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்றத முதல்ல நீங்க அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லியிருக்காரு? இந்த அரசியல் சட்டமைப்பை உருவாக்கிய இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாமல் ஆட்சி ஒன்றியத்தில் நடக்கிறது, தமிழகத்தில் நடக்கிறது, அதை மக்கள் துடை தெரிவார்கள் சில விஷயங்களை சொல்றாரு. தினம் பிரச்சனை நடக்குது. எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு நாள் ஃபுல்லா பேசலாம். அவர் சில விஷயங்களை சொல்லி இது போன்ற ஆட்சி தான் இங்க நடக்குதுன்னு கோட் பண்றாரு. நீங்க அதை ஏதோ சாதாரணமா சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. திருமாவுக்கு தெரியாதாங்கிற நீங்க, அது திருமாவுக்கு தெரியாதா? விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியாதா? அவரை கொண்டு வந்து மேடையில உட்கார வச்சிட்டு தான் நீங்க திருமாவை பகுப்படுகிற அளவுக்கு நீங்க எங்க இருந்து வந்தீங்க? பால்வாடி, எல்கேஜி, யூகேஜி அளவுக்கு நீங்க போய் பிஹெச்டி அரசியல் வாழ்ற திருமாவை பகுப்படுகிற ஆட்சி நடக்கும் பொழுது, அம்பேத்கருக்கு பார்வைக்கு எதிராக ஒரு ஆட்சி இங்க நடக்கும் பொழுது அண்ணன் திருமாவளவன் அட்லீஸ்ட் அம்பேத்கரை உயர்த்தி பிடிப்பதற்காக வந்திருக்கலாம். அது எங்களுடைய ஆசைன்னு தான் நாங்க திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அம்பேத்கர் அவருடைய ஆட்சி, தந்தை பெரியாருடைய ஆட்சி தமிழ்நாட்டில தான் நடக்குது. அம்பேத்கர் அவருடைய பிறந்த மகாராஷ்டிராவில் அந்த ஆட்சி இல்ல, உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி இல்ல, தமிழ்நாட்டில் தான் அம்பேத்கர் ஆட்சி நடக்குது. நேரம் இல்ல. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.